ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரர் ஸ்டோரிஸ், பேரநார்மல் ஸ்டோரிஸ் இப்படி தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைக்கோ வித் பேரநார்மல் ஸ்டோரியோடு சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அது என்னடா சைக்கோ வித் பேரநார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரநார்மல்னு நினச்ச ஒரு கோஸ்ட்டாக எல்லோரும் ஃபீல் பண்ண கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சைக்கோவாக மாறி இந்த ஒரு சைக்கோவாக இப்படி பண்ணா அப்படின்றது தெரிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் இல்லை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ரியல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சைக்கோஸ் நம்மளோட கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கூடயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம கூடயே எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு நண்பர் நம்மளுக்கு இப்போ பிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன ஸ்டோரி பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு ஆப்சமான ஒரு ஸ்டோரியாக நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை தான் இங்கே என்ன ஏதுன்றதெல்லாம் ஸோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எப்பயும் போலவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஊருங்க. ஏன்னா ஊட்டின்னும் போதே எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அதோட இயற்கையோடு சேர்ந்த அந்த அழகு எந்த அளவுக்கு இருக்கும், எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அழகாக சம்மர் வெக்கேஷன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்ஸ் போகிறவங்களில் ஒவ்வொருத்தவங்க காணாமல் போய் அந்த பிரச்சனைகள் எப்படி நடந்திருக்கு, இந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான், என்ன ஏதுன்றது அந்த ஒரு குக்கிராமம், அந்த ஒரு கிராமத்தில் அது வந்து ஸ்பெஷலாக நடந்திருக்கு. அது ரொம்ப காலமாக தப்பிச்சிருந்த அந்த ஒரு விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு யாருன்றதை கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம். கடைசியில் அங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்றதெல்லாமே அந்த நண்பர் நம்மளுக்கு சூப்பராக ஒன்று பிங்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது கூட இருந்திருக்காரு. அந்த கூட இருந்த அந்த நண்பருக்கே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு. ஏன் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவர் வாழ்க்கையில் யாரை இழக்கக்கூடாதோ அவரே இழந்திருக்காரு. அந்த இழந்த அந்த நண்பரோட வலி கடைசியில் எல்லாருமே சேர்ந்து பிடிபட்டு அந்த சைக்கோவை கொடூரமான முறையில் அந்த ஊர்கிராமே சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்காங்க. பட் தப்பு தான், பட் கொண்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நண்பர் நம்மளுக்கு இதில் பிங்க் பண்ணும் போதே நிஜமாக சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் என் கூட பிறந்த நான் ஒரு தங்கச்சியை இழந்துட்டேங்க அப்படின்றத சொல்லி அவர் மன வருத்தத்தோடு இதை பிங்க் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆகிருக்கு, யார் அந்த சைக்கோ, இதை நம்ம இதில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்பர் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்மளுக்கு ஊட்டியிலேருந்து பிங்க் பண்ணியிருக்காரு. இந்த நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஊட்டியில் ஒரு சின்ன ஒரு மலைவாழ் கிராமத்தில் சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு குடும்பம் தான் இவங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்கத்துலேருந்து இவங்க சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு காட்டு வழி பாதையை வந்து பயணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கழுதியை யூஸ் பண்ணி பொருட்களை கொண்டு போகிறது, இல்லை வேறு ஏதாவது சின்ன அவங்க சின்ன சின்ன வண்டிகள் கொண்டு போய் பொருள்களை கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டெய்லி ட்ராவலிங்க்கு வந்து பஸ்ஸெலாம் அந்த அளவுக்கு வசதிகள்லாம் இவங்க கிராமத்துக்கு கிடையாது. மோஸ்ட்லி வந்து நடைபாதை அப்படிலாம் சின்ன ஒரு 2 வீலர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள், கழுதை யூஸ் பண்ணுறது, குதிரை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வசதிகள்லாம் கிடையாது. மோஸ்ட்லி பெரிய பெரிய பர்ச்சேஸ் பண்ணனாலே அப்படின்னா இவங்க சிட்டிக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் இவங்க இங்கே வரணும். ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் மைனஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா அழகான இது. இவங்க கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விசிட்டராக வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு இடம். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் அந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் தங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அது தெரியல. அந்த இடம் வந்து ஒரு கைவிடப்பட்ட இடம் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க, கைவிடப்பட்ட இடம்ன்ட்டு. ஆனால் இது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு. அந்த குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டால் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்றது. அது ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக என்ன ஆக்சிடெண்ட்டு தெரியல, பட் எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஒரு அபேண்டட் வீடு, அங்கே யாருமே கிடையாது, அங்கே யாருமே போகிறதும் கிடையாது. ஏன்னா அங்கே அமானுஷ்யங்கள் நடக்குது, அங்கே போகிறவங்க யாரும் உயிரோடு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புரளிகள் கிளப்புறதுனால அந்த இடத்துல யாருமே மோஸ்ட்லி போகிறது கிடையாது. ஏன்னா நானே நிறைய அபேண்டட் பிளேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்மளோட அபேண்டட் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அர்பன் எக்ஸ்ப்ளோரிங் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஒரு அபேண்டட் சேனல்ஸ், அபேண்டடோட இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த நண்பர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல. பட் இருந்தாலும் எப்பயும் போலவே எங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த கிராமத்தில்
அழகாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் சுச்சுவேஷன் என்னென்னா, அப்பப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிலச்சரிவுன்னு வருது பார்த்தீங்களா, அதை மழை அதிகமாக பெய்யும்போது நிலச்சரிவு வரும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து வேறு இடத்துல தங்க வைக்கும். ஸோ இப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க கிராமத்தில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க, பார்ப்பாங்க, எப்பயும் போல் இருப்பாங்க. டூரிஸ்ட்டில் நிறைய குடும்பங்கள் வந்து வருவாங்க போவாங்க, அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊட்டி எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அப்படி போய் தங்குற இடம் தான் நம்ம வந்து சந்தோஷமாக நினைப்போம், ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி இருக்கிறது தான். ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுற்றி காட்டுற கைடாக இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸை வந்து சுற்றி காட்டுவார் அப்படின்ற இடத்துல உள்ளவர் தான். இவரோட அப்பா சுற்றி காட்டுவார். ப்ளஸ் அவங்க அப்பாவுக்கு வயசானதுனால இவர் வந்து கைடாக வந்து இவர் தான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற இருக்க மாதிரி தான் எப்பயும் போல் இருந்துச்சு. ஆனால் இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கைடாக எப்பயும் போல் அவர் வந்து சுற்றி காமிச்சிட்டு வரும்போது சில டைமில் அவரால் ஒரு நாளில் வர முடியும், சில டைமில் இருக்க மாட்டார், சில டைமில் 2 நாள் வரமாட்டார். இந்த மாதிரி எப்பயும் போல் இருந்திருக்கு. ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலராக இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஆண்மகன்கள் எல்லாருமே, ஜென்ஸ் எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏதோ ஒரு ஒர்க்குக்காக சிட்டிக்குள்ளே போய் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும். ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, முடிச்சுட்டு தான் அவங்க ஊருக்குள்ளே வரணும். ஏன்னா டெய்லி வந்துட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த கைடாக சுற்றி காமிச்சு வர காசு, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு அந்த அனிமல்ஸை கொண்டு போய் சேல் பண்ணிவிட்டு வர காசு, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் தான் பண்ணிட்டு தான் இவங்க வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பர்டிகுலராக இவங்க வந்து யாரெல்லாம் ஜென்ஸ் எப்பயும் போல் வீட்டிலேருந்து கிளம்புறாங்களோ அப்போ லேடிஸ் மட்டும் தனியாக இருக்கிற டைமிங்கில் என்ன நடக்குன்னா அந்த இடத்துல அமானுஷ்யமான சில பயங்களை வந்து க்ரியேட் பண்ணி சில இடத்துல வந்து சில பிரச்சனைகள் நடக்குது. அப்போ நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்து அந்த பயத்தால் சிதறி ஓடுறாங்க. அந்த ஓடுற ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு நபர் ஒவ்வொரு டைம்லேயும் காணாமல் போகிறாங்க. இது வந்து அடிக்கடி அந்த கிராமத்தில் வந்து இவங்களை காணோம், அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நான் பேருக்கு கேட்டால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த இன்றைக்கி காணாமல் போகிறவங்க ஒரு 2 நாள் கழித்து ஒரு கொடூரமான முறையில் கொலை பண்ணி அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல புதரில் கிடக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வரும்போது இவங்க வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கு. ஸோ இவங்க வந்து கோஸ்ட் அடிச்சிருக்கு, இந்த பேய் அடிச்சிருச்சு, இந்த சாத்தான் அடிச்சிருச்சு, அப்படி அடிச்சிருச்சு, இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அபண்டட் இடத்துக்கு போயிட்டாங்க, பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே ஒவ்வொன்று பொருளை வந்து அங்கே இருக்க கோஸ்ட் தான் வந்து இங்கே அடிச்சுட்டு போகுது, அங்கேருந்து கோஸ்ட் தான் வந்து இங்கே அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் மாதிரியே வளர்ந்துருக்கு. ஒரு பக்கம் இந்த வீட்டிலேருந்து காணாமல் போகிறவங்கள கரெக்டாக யாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த அபண்டட் இடத்துக்கும் யாரும் போகிறது கிடையாது. ஆம்பளைங்க போகிற வெளியே நேரத்தில் கரெக்டான இடத்துல வீட்டில் வந்து பிரச்சனைகள் நடக்குது. பிரச்சனை நடக்கும்போது வீட்டில் இருக்க ஒரு ஆள் காணாமல் போகிறாங்க. இது வந்து எப்பயும் போல் தொடர்ந்துட்டுருக்கு. இதனாலே ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அடிக்கடி பிரச்சனை வர்றதுனால ரொம்ப வந்து சிலர்லாம் வெளியே போகிறதையே தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து இருக்கிறத சாப்பிட்டு வீட்டில் இருப்போம், ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மீன்வெல் கேப்பில் இந்த மாதிரி போகிறனால இவங்களுக்கும் வந்து வசதிகள் ரொம்ப கம்மி, இவங்களுக்கு காசு கிடைக்காது, வேறு வழியும் கிடையாது, இவங்க போய் தான் ஆகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பயன்படுத்தும். 2வது வந்து இந்த விறகு எடுக்கிறதுக்கு, தண்ணியை லாங்கில் போய் முண்டுட்டு வர்றதுக்கு, எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஆற்றுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குழந்தைகள், அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் போயிட்டு வரதெல்லாம் வழக்கம். ஸோ இது வந்து சில ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இவங்க எப்பயும் போல் பயன்படுத்துகிற மாதிரி இந்த நண்பரும் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் தானே நம்ம வீட்டில் இருக்கிறது, நாமளும் வெளியே போயிட்டு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எப்பயும் போல் போயிருக்காங்க. அப்போது சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் தங்கியிருந்த 2 டூரிஸ்டோட 2 குழந்தைங்க வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி 2வது இடத்துல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ 2-3 போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, குழந்தைங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணியிருக்காங்க. எதனால் குழந்தைகள் காணாமல் போகுது, லாஸ்ட் டைம் வரை இங்கேருந்து 2-3 பேர் காணாமல் போயிருக்காங்க, இப்போவும் டூரிஸ்ட்டாக வந்து அவங்க 2 பேரோட குழந்தை காணாமல் போயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு தேடி வச்சுருக்காங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆன 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அறுபட்ட நிலைமையில் இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களோட இன உறுப்பு அறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொடூரமான முறையில் வந்து அவங்க இறந்துருக்காங்க. இது போலீஸ்க்கு வந்து என்ன செய்கிறது, ஒரு கோஸ்ட் அட்டாக்கா இல்லை என்ன மாதிரி, இது யார் இந்த பண்ணுறது, என்னது ஏதுன்றது ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இது வந்து ஒரு தீர்க்கப்படாத ஒரு
ஒரு பசிலாகவே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு கேஸாகவே இருக்குது. யார் இதை பண்ணுறது, யார் இதை செய்கிறது அப்படின்ற மாதிரியே இருக்குது. சில டைமில் டெட் பாடி இப்படி கிடைக்குது, சில டைமில் டெட் பாடியே கிடைக்க மாட்டேங்குது, சில டைமில் டெட் பாடி வந்து ரொம்ப உருத்தெரியாமல் சிதைக்கப்பட்டு வெளியே வருது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு டெட் பாடியும் இறந்ததுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறமா தான் வருது. ஆனால் வர்ற டெட் பாடியில் அவங்களோட பால் உறுப்பு, இன உறுப்பு எல்லாமே வந்து அறுக்கப்பட்டிருக்கு. இது குழந்தைகளாக இருந்தாலும் நடக்குது, பெரியவங்களாக இருந்தாலும் நடக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது? யார் இது? ஒரு சிலவங்க கோஸ்ட்டு சாத்தான் அப்படின்றாங்க. ஒரு சிலவங்க வந்து இது சைக்கோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து பைத்தியம் முடிச்சவங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யாருன்னு தெரிஞ்சால் நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கண்ணில் படலை, எதுவுமே கண்ணில் படலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஊரில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பேர்கிட்ட காணாமல் போயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 சடலம் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் ஒரு 5-6 சடலங்கள் வெளியே வரலை. அது இறந்துருக்காங்களா இல்லை உயிரோட தான் இருக்காங்களான்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸில் இருக்குது. இந்த பிரச்சனையாலேயே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்லாம் யாரும் அந்த பக்கம் வர்றதை வந்து தவிர்த்துட்டு போலீஸும் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரவுண்ட்ஸ் போகிறாங்க, வராங்க, பார்க்குறாங்க, யாராவது கண்ணில் படுவாங்களா, என்ன ஏது எல்லாமே பார்க்குறாங்க. என்ன ஒரு காரணம்னா, இந்த கிராமத்துக்கும் சிட்டிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டு வழி பாதைகள் தான். அங்கே லைட்லாம் இருக்காது, எதுவுமே தொல்லைகள் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கனால யாருமே மோஸ்ட்லி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு குதிரை வச்சு போகலாம், இல்லை ஒரு கழுதையை வச்சு போகலாம், இப்படி தான் போகலாமே தவிர பெரிய பெரிய வண்டிகள் எதுவும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான டவுனில் இருக்கிற ஒரு மலைப்பாதை மாதிரி அப்படி இருக்கும். அந்த ஒரு மோசமான மலைப்பாதை தான் இருக்காங்க. இந்த நண்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றுற, சொந்தக்காரன் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் அவேர்னஸ் கொடுக்குற எல்லாமே போது எல்லாமே கடைசியாக பண்ணி கடைசி கட்டத்தில் இவர் ஒரு சுச்சுவேஷனுக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க சிஸ்டர் எப்பயும் போல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவர் வந்து உடம்பு முடியலன்னு படுத்துருக்கிறாரு. அப்போ அவங்களோட சின்ன தங்கச்சி ஒருத்தவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசு குழந்தையாக இருக்குங்க அவங்க சின்ன பாப்பா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்துட்டு எப்பயுமே இவர் தான் கொண்டு போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூலில் கொண்டு போயிட்டு விடுவார். அதாவது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் காட்டு வாய்ப்பெல்லாம் அங்கே சின்ன சின்ன பள்ளிக்கூடம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்போவுமே இவர் தான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் இவர் தான் கூட்டிகிட்டு வருவார். இவருக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவும் கூட இன்னும் 2-3 குழந்தைங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு நடந்து போகணுன்ற பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, நடந்து போயிருக்காங்க. ஒரு 12-13 வயசில் ஒரு பாப்பாவும், ஒரு 6 வயசில் ஒரு பாப்பாவும், ஒரு 14-15 வயசில் இருக்கிற ஒரு தம்பி, அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நடந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பர் ஒருத்தர் கைடாக இருக்கார் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கைடாக இருக்கிறோட தங்கச்சி. ஸோ இன்னொரு குட்டி பாப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே இருக்கிற இன்னொரு குட்டி பாப்பா, ஒரு 7-8 வயசு குட்டி பாப்பா. இன்னொரு தம்பின்றதும் அதே ஊரில் இருக்கிற இன்னொருத்தர். இவங்க 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ போனவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு எப்பயும் போல் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஷுவல் சீக்கிரமாக ஸ்கூல் முடிஞ்சிருக்கு, ஒரு 4 o'clock கிட்ட. இவங்களும் எப்பயும் போல் சீக்கிரமாகவே வந்துடணும் அப்படின்றதுக்காக எங்கேயுமே நிற்காமல் இவங்க சீக்கிரமாக எப்பயும் வந்திருக்காங்க. இவங்க 2 குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் எப்படின்னா, எப்பயும் போல் இந்த தம்பியை வந்து, அதாவது இந்த கைடு வந்து அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்பயுமே கூப்பிட்டு போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏதாவது சிட்டிக்குள்ளே லைட்டாக கிட்ட, அதாவது சிட்டியோட பார்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம்ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸோ வாங்கிட்டு தான் வருவார். பட் எப்பயும் இவர் இல்லாதனால இந்த குழந்தைங்க வந்து இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம், நம்ம அண்ணா இல்லாதனால சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் ஆசைகள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திட்டு எப்பயும் போல் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 குழந்தைங்களும் எப்பயும் போல் திரும்பியிருக்காங்க. வேகமாக வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்தவங்க திரும்பி வரலைங்க வீட்டுக்கு. ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம், போன 3 குழந்தைங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பதட்டத்தோடு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே சுற்று போட்டு ரவுண்டு போட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு, தீப்பந்தம் எல்லாத்தையும் தூக்கிட்டு தராங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்து கரண்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மிங்க. ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சின்ன ஒரு கிராமம் அது. அதிலே பார்த்திங்கன்னா கிராமமும் ஒரு பெரிய சர்க்கிளில் வாழ்கிறாங்க, ஆனால் தூரத்தில் வாழ்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடி கண்டுபிடிச்சி ஏதோ பார்க்குறாங்க. அந்த 3 குழந்தைகளும் கிடைக்கவே இல்லை. ஸோ இவங்களும் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே எல்லோரும் விடிய எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி அவ்வளோ சுற்றிருக்காங்க. சுற்றிட்டும் அவங்களுக்கு அந்த குழந்தைகள் கிடைக்கவே இல்லை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பகலே விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி நேற்று 3 பேர் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஆனால் திரும்பி வரும்போது அந்த 3 குழந்தைகளை காணோம். ஸ்கூலில் போய் என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கூலில் குழந்தைங்க வந்தாங்க, கிளாஸ் முடிஞ்சது, இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லி தான் அமுச்சு விட்டோம், சீக்கிரமாக போகிறவங்கலாம் போயிடுங்க, இங்கே ஈவினிங் கிளாஸ்க்கெலாம் வேணாம், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க
அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் எதுவுமே கிடையாது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 4 மணிக்கெலாம் அமுச்சு விட்டோம், அந்த குழந்தைங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் இருந்து அமுச்சு விட்டோம், அவங்க வந்து அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஏது ஒன்றுமே புரியல. ரொம்ப நாளாக கோஸ்ட்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கிறது ஒன்றுமே புரியாமல் இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. கடைசியில் 3 குழந்தைங்களை இழந்துட்டோம், என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன போச்சுன்னு தெரில, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி ஆகணும், எப்படி யார் என்ன எல்லாருக்குமே இருக்குந்தாங்க. ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சராக ஒரு மென்டல் இதில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எப்பயும் போல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட இன்னொரு ஒரு குட்டி தம்பி இருக்கார். அந்த குட்டி தம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு இவர் வீட்டிலே உட்கார வச்சுட்டாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் தள்ளி போயிடுச்சுங்க. 4-5 நாள், ஒரு வாரம் தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தம்பி எப்பயும் போல் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு குட்டி தம்பி எப்பயும் போல் ஸ்கூலில் உட்கார வச்சு விட்டுட்டு இவர் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி தம்பியை கூப்பிட்றதுக்காக அவர் எப்பயும் போல் போயிருக்காரு. அவரோட லாஸ்ட்டு தம்பியை, அந்த தம்பிக்கு வந்து ஏன்னா இவர் கூட பிறந்த 2 பேர், இவரோட சேர்ந்து 3 பேர், இவர் ஒருத்தர் தங்கச்சியை காணோம், இப்போ லாஸ்ட்டு குட்டி தம்பி இருக்கார். ஸோ இவரை கூட்டு போயிருக்காரு. அவர் ஏதோ 2nd ஸ்டாண்டர்ட் or 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன தம்பி. அவரை கூட்டு போயிட்டு திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டான சின்ன சத்தங்கள், சின்ன இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அபேண்டட் இந்த வீடு சொன்னோம் பார்த்திங்களா, அது தாண்டுற இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன சத்தம், சின்ன ஒரு மாதிரி அழுகிறது, சின்ன முணுமுணுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஒருவேளை அந்த கோஸ்ட் அந்த ஃபீலை அங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, திரும்பி பார்க்காத அங்கே ஏதோ கோஸ்ட் இருக்குது போல இருக்குது அப்படி சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்த பழக்குங்க அந்த பயம். அவர் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல வந்து கோஸ்ட் தான் இருக்கோ அப்படின்னு நினச்சிருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த குழந்தைய திரும்பி பார்க்காத அளவுக்கு எப்பயும் பொத்தி வச்ச மாதிரி கூப்பிட்டு போயிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கார். எனக்கு அந்த தங்கச்சியை கண்டுபிடிச்சே ஆகணும், என்னன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கொடூரமான திங்கிங்கில் இருந்திருக்காரு. எப்பயும் போல் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா கைடாக அன்றைக்கி வந்து ஈவினிங் வெளியே போயிருக்காரு. இவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னாச்சுமா இன்றைக்கி வந்து சித்தப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்லை, என்னாச்சு குழந்தைங்களும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா சித்தியும் குழந்தைங்களாம் மட்டும் வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காடா, சித்தப்பா வந்து அங்கே டூர் இது காட்டுறதுக்காக போயிட்டாரா, 2 நாள் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவருக்கு உடனே என்ன ஷாக்காக என்ன ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் இடத்துலேருந்து ஒரு 7-8 தெரு தள்ளி தான், அதாவது அந்த மலை கொஞ்சம் ஏறி போகணும், அது தள்ளி தான் அவங்க சித்தப்பாவோட வீடு இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடிச்சு பிடிச்சி, ஓகே நம்ம அங்கே போகலாம், நீங்கள் இங்கே இருமா, நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவருங்களை கூப்பிட்டு போய் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் இங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி இருக்காரு. அவர் நண்பர் ஒரு 2 பேரை கூப்பிட்டுட்டு, டி வாங்கடா அங்கே போய் பாதுகாப்பு போவோம், இன்றைக்கி என்ன கதை தெரிஞ்சுக்கலாம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி யாருமே இல்லைனா இந்த இடத்துல எதனா பிரச்சனை நடக்குதுல்ல, இன்றைக்கி யார் தாண்டா அந்த கோஸ்ட் இல்லை கோஸ்ட்டா என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம் அப்படின்றது பயந்துட்டு இருக்கிற அவங்களுக்கே ஒரு வெறி வந்துருச்சுங்க, இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த வெறியோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் எப்பயும் போல் வந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட உள்ளே போகவே இல்லை, அவங்க தூரத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு 20 அடி தூரத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. 3 பேருமே வேறு திசையில் ஒளிஞ்சிட்டு இருந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து என்ன தான் நடக்குது இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்றது இருக்காங்க. எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா லைட் அந்த வீட்டுக்கு மட்டும் கட் ஆகுது. கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி, இங்கே தட்டுறது அங்கே தட்டுறது போகிறது பயங்காட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அலறி அடித்து குடும்பத்தில் வந்து அவங்க சித்தப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தை இருக்குது. ஒரு சின்ன ஒரு 7-8 வயசு குழந்தை ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு 5 வயசு 6 வயசில் ஒரு சின்ன குட்டி பொண்ணு ஒன்று இருக்குங்க. அவங்க அம்மாவை பயங்காமிச்சு குழந்தைங்களாம் பயங்காட்ட நேரத்தில் இவங்க குழந்தைங்க பயந்துட்டாங்க. இங்கே ஓடுது பார்த்திங்களா, அந்த ஓடுற கேப் வாயை பொத்திட்டு தூக்கிட்டு ஒரு 2 பேர் ஓடுறாங்க. இந்த ஓடுறத பார்த்துட்டு உடனே என்னாச்சு, இவங்க வந்துட்டு யாரா அது, இவன் தான் கோஸ்ட் மாதிரி இருக்கானுங்க, யாருன்னு தெரியல, இடம் இவங்களை பார்க்குறதுக்கே ஒரு கோரமாக இருக்கானுங்க, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சத்தமே போடாமல் பின்னாடியே ஓடி இருக்காங்க. பின்னாடியே யாருன்னு ஃபாலோ பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. இவங்க ஓடி போகும்போது தான் தெரிஞ்சது இது வந்து கோஸ்ட் கிடையாது, யாரோ ஒருத்தன் தான் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன்னு சொல்கிறான், கோஸ்ட்ரா அது பாடுறா, இவ்வளோ வேகத்தில் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, உருவம் பாடுறா எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயந்து ஒருத்தர் மாற்றி ரக சைலண்டாக பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அபேண்டட் பிளேஸ் கிட்ட போயிடுச்சுங்க. கரெக்டாக இவங்க போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு புதர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த புதர் வழியாக உள்ளே பூந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கார்டன் மாதிரி அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த கேப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கரெக்டாக அந்த அபேண்டட் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த
3 பேர் வந்து அந்த 2 குழந்தைய தூக்குனாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்க உள்ளே வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சு கொண்டு போகும்போது இவங்க 3 பேருமே இவங்க வந்த 3 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டாக எட்டி பார்த்துருக்காங்க. டேய் கோஸ்ட் இருக்க போதுரா, நம்மளை எதனா பண்ணுற போதுரா அப்படின்ட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோஸ்டாவது எதுவும் அது இன்றைக்கி அது என்னென்னு கண்டுபிடிச்சாண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப உட்டு எட்டி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு பயத்தெல்லாம் அங்கே தாங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்த அந்த உருவம் ஒரு செதஞ்சு போய் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி வெந்து போன ஒரு கோராமையாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஒரு 3 பேருங்க இது. ஸோ அந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்தவங்க ப்ளஸ் 2 குழந்தைங்க. இந்த அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 16 வயசில் இருக்கிற ஒரு 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேரும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் ஒரு எரிஞ்சு ஒரு மூஞ்சி எஞ்செல்லாம் ஒரு விகாரமான நிலைமையில் ஒரு கோராமையாக இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தில் இருந்திருக்கிறாங்க. இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த இடத்துல அவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோஸ்ட்டுன்னு சொல்லி இத்தனை நாள் போகாமல் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கெட்டி பார்க்கும்போது உள்ளே ஃபுல்லாகவே அங்கே ஒரே கொடூரமான ஒரு டெட் பாடிங்களாக இருந்திருக்குதுங்க. அந்த கேப் வழியாக உள்ளே போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போனால் அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாகவே அங்கே செத்து அழுகின நிலைமையிலையும் சரி, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையிலையும் சரி நிறைய டெட் பாடிகள் இருந்திருக்கு. அந்த டெட் பாடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் இவங்களுக்கு சிறந்த முறையில் தெரியல. ஆனால் அங்கங்கே டெட் பாடிகள் இருந்திருக்கு. இவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த 3 பேர் அவங்க 3 பேர் போனாங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைய உள்ளே கொண்டு போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டு கட்டி வைக்கிறாங்க. அந்த கட்டி வைக்கிறத இவங்க பார்த்த உடனே என்னாச்சு, என்ன பண்ண போகிறோம் தெரியல, வாடா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து 3 பேருமே ரொம்ப பயங்கரமாக இருக்காங்கடா, நம்ம 3 பேர் போனால் அவங்கள எதாவது பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்திருக்காங்க. ஆனாலும் அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு அவங்களை அடிக்க போயிருக்காரு. அதில் அவர் வந்துட்டு ஓடி போன அந்த நண்பரை வந்து பார்த்திங்கன்னா மாட்டி அவங்கள அடித்து அவரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்க. சவுண்டு கொடுக்காம எப்பயும் போல் அடித்து ஓடிட்டாங்க. இவங்க ஊரெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு எல்லாருமே எழுப்பி வாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், யார் குழந்தைங்களை பண்ணுறது என்ன இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட போலீஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அதே நேரத்தில் போலீஸ்க்கும் ஃபோனை போட்டு சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸும் ஆன் த வே வந்து நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த ஊர் கிராமத்தில் இருக்கவங்களாம் சைலண்ட்டாக எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு 15-20 பேர்கிட்ட மொத்தமாக வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னா ஆளை காணும். சரி ரைட்டுன்ட்டு ரகசியமாக போயிருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா அந்த 3 பேருமே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கிடையாது. ஸோ இவங்க உள்ளே கிடையாதுனால இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. சரி எங்கடா ஆளை காணுமே இங்கே தானே இருந்தாங்க, எங்கே ஆளை காணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இருந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கேருந்தோ இன்னொரு குழந்தைய ஒன்று தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்து அதே நேரத்தில் இந்த ஊர் கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒரு 15-20 பேர்கிட்ட சேர்ந்து எல்லாருமே உள்ளே ஓடி இருக்காங்க. உள்ளே ஓடும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிற சின்ன வெப்பன்லாம் கத்திலாம் வச்சுட்டு சில பேரை வந்து வெட்டியிருக்கிறாங்க, சரமாரியாக வெட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீதி பேர் இருக்கவங்களாம் சேர்ந்து அவங்கள அடித்து பயங்கரமான முறையில் குத்தி என்னென்னவோ செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி அவங்கள ஒரு கோராமையான முறையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா தற்காப்புக்காக அவங்க என்னவோ பண்ணுறன்ற பேரில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க சைட்லேயும் 2-3 பேருக்கு அடிபட்டுருச்சு வெயிட்டாக. ஸோ எல்லாருமே சேர்ந்து கொடூரமான முறையில் தாக்கி அவங்கள கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைட்டில் வந்து அவங்க 3 பேருமே இறந்துட்டாங்க. கொரோனாமான முறையில் குத்துப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீபாவளத்தெல்லாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் வர வச்சு லைட்லாம் காலைல கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் லைட்லாம் வச்சு செட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க பார்க்காத கொடூரமான ஒரு நரகமாக இருந்திருக்கு அந்த இடம் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை மட்டும்தாங்க பிழைச்சிருக்கு. அந்த குழந்தை மட்டும்தான் பிழைச்சிருக்கு. இவங்க நண்பரை ஒருத்தர் மாட்டினார் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நண்பரை ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க நண்பரை கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு போனாங்க, 2 குழந்தைய கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே இறந்த மற்ற சடலங்களாக இருக்கிற அந்த மற்ற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, சில மோஸ்ட்லி குழந்தைங்கள தாங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. சில ஆம்பளை குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பாலுறுப்புகள் உடலுறுப்பு அவங்களோட அந்த ப்ரைவசி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி
இந்த கொடூரமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்துறது, சமைக்கிறது, அப்படி இப்படின்னு என்னவோ பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்றது தெரியல. அந்த நண்பர் சரியான முறையில் சொல்ல நாங்கள் பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன பாட்டில்லையும் பாத்திரத்துலையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாமே வந்து ஒரு கொடூரமான முறையில் இருந்தது. ஸோ அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த 3 பேருமே கொன்னதுக்கப்புறம் அந்த உருவத்தை எடுத்ததுக்கப்புறமா தான் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க யார் என்னன்றதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சது, இவங்க அந்த இடத்துல ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், 2 குழந்தைங்க எல்லாமே இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டாங்க அந்த 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த 2 குழந்தை இறந்ததுலேருந்து இவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு போயிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீட்டையும் நோட்டீஸ் பண்ணி அவங்க குழந்தையோட இறந்ததுக்காக வந்து இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தையும் வந்து இந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்றது வந்து அங்கே தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 20-22 குழந்தைங்களுக்கு மேலே இது வரைக்கும் இறந்துருக்காங்க. டூரிஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5-6 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. எத்தனை பெரியவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் இருந்திருக்காங்க. இதில் அந்த நண்பர் வந்து கடைசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கோஸ்ட்டுன்ற ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கிட்ட போய் என்கொயரி பண்ணலை, மேற்கொண்டு செக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, பார்க்காம எங்கள் ஊரோட இத்தனை குழந்தைங்கள நாங்கள் இழந்துட்டோம், ஊரில் இத்தனை குழந்தைங்க இழந்திருக்கோம், என் தங்கச்சியை இழந்திருக்கேன் இப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வந்து அவரோட ரியல் லைஃப்பை சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா, அவர் என்ன தான் கோஸ்ட்டாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் பல தடவை நாங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு மூட நம்பிக்கை, அங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் போகாமல் இருந்து இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இது நாங்கள் முன்னாடியே போயிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து இத்தனை குழந்தைங்களை நாங்கள் காப்பாற்றிருப்போம், செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து அவங்களோட சித்தப்பாவோட அவர் அந்த சுச்சுவேஷனை காப்பாற்றாமல் போயிருந்தாருன்னா அந்த குழந்தையும் காப்பாற்றிருக்காது, அந்த குழந்தையும் இறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையும் இறந்துருக்கும். ஸோ கடைசியில் அவங்களை காப்பாற்றுனது பார்த்திங்கன்னா அந்த 2 குழந்தை மட்டும்தான். அவர் நண்பரை இழந்து எல்லாத்தையும் இழந்து அவரோட அந்த ஒரு ரியல் லைஃப் அவர் சொல்லும்போது அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணா நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம நல்லா வாழ்கிற மாதிரி இருக்குண்ணா, ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே நம்ம கூடயே எப்பயும் போல் வந்துட்டு போன ஒரு சைக்கோவாக சுற்றிட்டு இருந்திருக்காங்கண்ணா. ஏன்னா அவங்க 3 பேருமே நான் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டாங்கன்னு தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாருமே ரியல் லைஃப்பில் வந்து என்கொயரி பண்ணும்போது தான் தெரியுது, இவங்க 3 பேருமே சிட்டிக்குள்ளே டெய்லியும் போயிட்டு தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எப்பயும் போல். அவங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இப்படிப்பட்ட ரிமோட் ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களை யூஸ் பண்ணால் மட்டும்தான் யாரும் அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி ரியல் இந்த சைக்கோங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது ஆர்கான்ஸை இந்த அளவுக்குலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணுவாங்களாண்ணா நினச்சி எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குண்ணா. கடைசியில் அங்கே போய் இங்கே போய் என்னோடய சைல்டுஹுட்லேருந்து வளர்ந்த என் கூட இருந்த என்னோடய நண்பனையே நான் இழந்துட்டேன்னா எனக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்டோரின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு எனக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சைக்கோ ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம மூவிஸில் கேள்விப்பட்டிருப்போம். ரியல் லைஃப்லேயே இப்படி ஒரு சைக்கோ ஸ்டோரி இருக்குன்றது எனக்கே ஒரு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த ரியல் லைஃப்பில் சைக்கோ ஸ்டோரியோ ஒன்று தான், இந்த நரபலின்றாங்க பாருங்கள் அதுவும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். கொஞ்சம் வித்தியாசங்கள் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த நண்பர் சொன்ன ஸ்டோரி வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. ஸோ உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும். எனிவே அவரோட ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு உங்கள் மனசை வந்து எந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆறுதல் மேபி அவருக்கு அது நல்ல ஒரு ஆறுதலாக போய் சேரலாம். உங்களோட நல்ல ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஒரு ஜிமெயில் ஐடியில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டோ டெக்ஸ்ட்டோ பதிவு பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்டோரி நம்ம சேனலால் அடுத்த வீடியோவாக வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா?
பீப் பீப் வச்சு